ஹலோ மை டியர் ஃபேமிலி. கிளாஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வியூஸ்லாம் கம்மியாக போயிட்டுருக்கே, வேறு ஏதாவது டாபிக் எடுத்து வீடியோ போடலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்த டைமில் இவங்க 3 பேரோட கமெண்ட்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, யாருக்காவது ஒருத்தருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் சைடு எப்படி நம்ம ப்ராப்பராக கவர் பண்ணுறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்டிச்சஸ் எல்லாமே ஆல்ரெடி பார்த்துட்டோம், பட் ஆனால் பேக் சைடை எப்படி ப்ராப்பராக கவர் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வச்சுருக்க ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஆல்ரெடி நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸில் பார்த்த ஸ்டிச்சஸ் தான் வந்து யூஸ் பண்ணி ஃப்ளவர்ஸ் வந்து போட்டிருக்கேன். இந்த பெரிய ஃப்ளவர் மட்டும் நான் இன்னும் சொல்லித்தரல. இது வந்து அட்வான்ஸ் ஸ்டிச்சில் வரும். பேசிக் ஸ்டிச்சில் வந்து நான் இந்த சென்டர் ஃப்ளவரோட ஸ்டிச்சை வந்து நான் இன்னும் கவர் பண்ணலை. மற்ற எல்லா ஸ்டிச்சுமே வந்து பேசிக் கிளாஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த லெட்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருக்க எல்லா ஸ்டிச்சஸுமே வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸ்டிச்சு மட்டும் இல்லை, எப்படி நம்ம ட்ரேஸ் எடுக்கிறது, எப்படி நம்ம மொபைலில் எடிட் பண்ணுறது, அதை எப்படி பெயிண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா கிளாஸஸுமே அவைலபிள் இருக்குது. எல்லாமே முடிச்சிங்க அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எப்படி பேக் சைடு வந்து கவர் பண்ண போகிறேன் அதை பற்றி தான் வந்து சொல்லித்தர போகிறேன். ஏன்னா ஒவ்வொரு சிலவங்க வேறு மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணலாம், அவங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தட்ஸை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே ட்ரை பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வேறு மெத்தட் தெரியுதுனாலும் நீங்கள் அந்த வேறு மெத்தடில் கூட பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரேமுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுற்றி வந்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கணும், ரொம்பவும் எக்ஸ்ட்ரா இல்லாமல். உங்கள் கையில் நான் இந்த சைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மெத்தடாக ஒரு ஊசியில் நூல் வந்து கோர்த்து எடுத்துக்கோங்க. நூல் கலர் வந்து துணி கலர்லேயே எடுங்க. பட் ஆனால் நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியணுன்றதுக்காக டார்க் கலர் நூல் எடுத்திருக்கேன். நூல் வந்து அப்படியே 6 நூலையுமே நான் மொத்தமாக கோர்த்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களுமே இந்த பேக் ஸ்டிச்சுக்கு வந்து 6 நூலையுமே மொத்தமாக கோர்த்து ஊசியில் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக கீழே வந்து நாட் போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நூலோட ஹைட்டு வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. இதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடில் இருந்து நம்ம ரன்னிங் ஸ்டிச் போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு நம்ம சொல்லி கொடுத்த ரன்னிங் ஸ்டிச், ஸோ அந்த ஸ்டிச்சை தான் இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் கேப் விட்டு ரன்னிங் ஸ்டிச்சுக்கு போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஈவனாக கேப் இருக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த அவசியமுமே இல்லை. நீங்கள் ஸ்டிச்சு போடும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் கேப் விட்டு எல்லா துணியுமே சுற்றி நீங்கள் வந்து கவர் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்டு ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வந்து நீங்கள் போட்டு வரணும். இந்த ரன்னிங் ஸ்டிச் வந்து இந்த ஃப்ரேமை சுற்றி நம்ம ஃபுல்லாக போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நூல் வந்து அப்படியே வந்து அந்த துணியை சுருக்கும். ஸோ சுருக்கிறதுனால எல்லா துணியும் வந்து உள்பக்கமாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஃப்ரேமை விட்டு வெளியே போகாது, எல்லா துணியும் வந்து ஃப்ரேமுக்கு உள்ளே வந்துடும். ஸோ அதுதான் இதோட பெனிஃபிட் நம்மளுக்கு. ஸோ உங்களுக்கு சைடில் அந்த தூக்கிட்டு இருக்குது அந்த மாதிரிலாம் தெரியாது. உங்களுக்கு இந்த ரன்னிங் ஸ்டிச்சை நீங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் டைட்டாக வந்து இப்படி நூலை ஒரு தடவை இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் வந்து டைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது ஃபுல்லாகவே ஈவனாக வந்துடும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு பேக் சைடு வந்து இந்த மாதிரியும் கவர் பண்ணிக்கலாம். இந்த நூலை வந்து நீங்கள் நாட் போட்டு எப்பயும் போல் கட் பண்ணி விட்டுருங்க. பட் நான் அடுத்த ஸ்டிச்சும் உங்களுக்கு நான் சொல்லி தரணுன்றதுனால நாட் போடலை, ஏன்னா அடுத்த மெத்தட் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் ஃபைனல் வரைக்கும் போயிட்டு லாஸ்ட்டாக வந்து நாட் போட்டு கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணியை ஃபுல்லாக இந்த மாதிரி கயர்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடில் வந்து இந்த மாதிரி கிளாத் இருக்கு இல்லையா, சைடில் இருக்க கிளாத் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கேப் விட்டு இந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உட்டு வரைக்குமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். க்ளூ வந்து 743 தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி துணியை கட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஸ்டிஃபாக இந்த துணியை அப்படி இழுத்து பிடிச்சிட்டு இதுக்கு மேலே க்ளூவை வந்து ஒரு 2 ட்ராப் விட்டீங்க அப்படின்னா துணி வந்து கரெக்டாக அதில் ஒட்டிடும். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்டு ஃபுல்லாக சுற்றி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சைடு ஒட்டி மட்டும் காட்டுறேன். நீங்கள் இந்த மாதிரி சுற்றியும் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா துணி வந்து ஃப்ரேம் விட்டு வெளியே வராது. அதுக்கப்புறமா சார்ட் பேப்பர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். சார்ட் பேப்பர் வந்து கரெக்டாக அந்த அவுட்டர் லேயர் சைஸுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த சைஸ் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சைஸ் ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி சார்ட்டை வந்து ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க சார்ட்டோட திக்னஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 GSM சார்ட் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நீங்கள் டைரெக்டாக 743 க்ளூ போட்டு அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸாக தெரியணும், எனக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது துணி அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை விட சின்ன சைஸ் சார்ட்டை வந்து நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி ஃப்ரேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து சார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து க்ளூ போட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த துணி மேலே. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு துணிக்குள்ளேயும் ஒரு சார்ட் வந்து இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அவுட்டர்லேயும் ஒரு சார்ட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இந்த மெத்தட்லேயும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு உள்ள சார்ட் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பேக் சைடு மட்டும் சார்ட் வச்சா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 மெத்தடுமே ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணுவேன். துணி ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னா உள்ளே ஒரு சார்ட் கொடுத்துட்டு வெளியே அவுட்டர் சார்ட்டும் வைப்பேன். இல்லை துணி ஓகேவாக இருக்குது அப்படின்னா நான் அவுட்டர் சார்ட் மட்டும் வைப்பேன். ஸோ துணிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சேஞ்ச் பண்ணிப்பேன். 743 க்ளூவை கரெக்டாக அந்த உட்டில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சார்ட்டை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சார்ட் வந்து ஸ்டிஃபாக நின்றும். ஸோ இந்த மாதிரி அந்த ரவுண்டு ஃபுல்லாக வந்து சுற்றி நீங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது சப்போஸ் சார்ட் வந்து இந்த ஃப்ரேமை விட பெருசாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க சார்ட்டை வந்து நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ஹோல் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஈவனாக கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படின்னா பேக் சைடு வந்து உங்களுக்கு நல்லா ஃபினிஷ் ஆன மாதிரி இருக்கும். நீங்கள் பேக் சைடு வந்து இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களோட லோகோ அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து இதில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி கூட நம்ம உங்கள் பிராண்டு என்னவோ அதை பேக் சைடு வந்து இந்த கம்மு யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா கையிலையும் ஒட்டிடும். எனக்குமே ஒரு 2 டைம்ஸ் வந்து ஒட்டிடுச்சு இது பண்ணும்போதே. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சின்ன பசங்களாம் இருக்கீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட கைடன்ஸில் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹோல் மாட்டுறதுக்கு கரெக்டாக அந்த இடத்துல சார்ட்டை வந்து கவர் பண்ணிடாதீங்க. அந்த ஓட்டை வந்து இருந்தால் தான் ஆணியில் வந்து மாட்ட முடியும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கவர் ஆகுது அப்படின்னா சிசர் வச்சு நீங்கள் அதை கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ கையிலலாம் வந்து அந்த கம் வந்து படுது. ஸோ அதனால் அந்த கம் யூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். போ வந்து அழகாக ரிப்பன் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம், இல்லாட்டி கிளிட்டர் பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு போ மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட இஷ்டம் தான். ஸோ உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைடில் வந்து நான் பாசி வந்து ஒட்டியிருக்கேன். இதில் வந்து ஹாஃப் பீடு தான் மோஸ்ட்லி ஒட்டுவாங்க. எனக்கு ஹாஃப் பீட் கிடைக்கலன்னொடனே நான் ஃபுல் பீடு வந்து ஒட்டினேன். அதுவும் எந்த க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டினேன்னா இந்த 743 க்ளூ யூஸ் பண்ணி தான் ஒட்டினேன். நீங்கள் இந்த மாதிரியும் சைட் பார்டருக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லேஸ் நம்மளுக்கு ட்ரெஸ்ஸுலலாம் வச்சு தைப்போம்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி கலரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேஸை வந்து ஒரு மீட்ரு வாங்கினீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஹாஃப் மீட்ரு கூட ஒரு சின்ன சைஸ் ஃப்ரேமுக்கெலாம் கொஞ்சமாக இருந்தாலே போதும். ஒரு 10 இன்ச் ஃப்ரேமுக்கு அப்படின்னா நீங்கள் ஒரு மீட்ரு வாங்கிட்டு இதை வந்து சுற்றி வந்து கரெக்டாக நீங்கள் அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இதை ஒட்டுறதுக்குமே 743 க்ளூ தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் டக்குன்னு ஒட்டிடும். மற்ற க்ளூ யூஸ் பண்ணும்பொழுது ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இது அப்படி இல்லை. ஸோ நீங்கள் ஒரு 2 ட்ராப் விட்டுட்டு நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக நின்றும். வேறு எந்த க்ளூ யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 க்ளூவும் யூஸ் பண்ணி பாருங்கள். இதுவுமே வந்து நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். ஆனால் காயிற செகண்ட் மட்டும் கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளோதான். 743யோட கம்பேர் பண்ணும்போது இதுவும் வந்து பெஸ்ட்டு க்ளூ தான். பட் ஆனால் கொஞ்சம் காயறதுக்கு வந்து லேட் ஆகும்.
ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்ட்ரி வந்து ஃபினிஷ் பண்ணுறேன் அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நான் வந்து கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு எந்த கிளாஸ் வந்து வேணும், ஸ்டிச்சிங் வந்து வேணுமா, இல்லாட்டி இந்த மாதிரி கிஃப்டிங் ரிலேட்டடாகவே வேறு ஏதாவது வீடியோஸ் வேணுமா? ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு கிளாஸ் வந்து எதை பற்றி இருக்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து அது ரிலேட்டடாக போட வந்து ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.